கழக தலைவர் விஜய் அவருடைய ஜனநாயகன் படப்பிடிப்பு பணிகளுக்காக மதுரை சாலை மார்க்கமாக கொடைக்கானல் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாகனத்தை சூழ்ந்து 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். விமான நிலையத்திற்குள் அவரை காண்பதற்காக காலை 6 மணியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டிருந்தார்கள். போலீசார் அவர்களை தடுத்து அவர்கள் உள்ளே செல்வதற்கு தடை விதித்தார்கள். விமான நிலையத்திற்குள் அவர்கள் கோஷம் எழுப்பியதால் அந்த தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மாலை நடிகர் விஜய் வருவதை முன்னிட்டு மதியம் ரசிகர்கள் விமான நிலையத்திற்குள் மீண்டும் செல்ல முயன்றார்கள் போலீசாருடைய தடையை மீறி. அதனால் அவர்களை மீண்டும் போலீசார் தடுத்திருந்தார்கள். உள்ளே இருந்து நடிகர் விஜய், தவேக தலைவர் விஜய் விமான நிலையத்தில் வெளியே வந்தவுடனேயே 100க்கணக்கான ரசிகர்கள் அவரை சூழ்ந்து அவருடைய காரை, அவருடைய வாகனத்தை சூழ்ந்து அவருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருந்தார்கள். அனைவருடைய வரவேற்பையும் விஜய் ஏற்கும் வண்ணம் அந்த காரினுடைய திறந்தவெளி கார் மேலே நின்று அவர்கள் கையசைத்து அவர்கள் வீசிய மாலைகளையும் துண்டுகளையும் வாங்கி அவருடைய வரவேற்பை ஏற்றபடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் சாலை மார்க்கமாக காலையிலேயே நேற்று கோவையில் அண்மையில் நடந்த அந்த சம்பவத்தை முன்னிட்டு அவர் யாரும் சாலையில் வர வேண்டாம், அதாவது பின்தொடர்ந்து வர வேண்டாம், இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வர வேண்டாம் என்றும் அது தொடர்பான முக்கியமான ஒரு அறிவிப்புகளை ரசிகர்களுக்கு தனது தொண்டர்களுக்கு கொடுத்திருந்தார். மரத்திலிருந்து குதிப்பது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம் என்ற ஒரு தகவலையும் ரசிகர்களுக்கு தெரிவித்திருந்தார். அதனை மீறியும் அவர்கள் ரசிகர்கள் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் நடிகர் விஜய் வரக்கூடிய அந்த கேரவனை பின்தொடர்கிறார்கள். முன்னால் விஜய் வந்த கேரவனுடைய அந்த முன்பக்கம் சேதமடைந்த அலைந்திருக்கிறது. சாலை மார்க்கமாக ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக பங்கேற்பதற்காக சாலை மார்க்கமாக நடிகர் விஜய் சென்று கொண்டிருக்கார். விமான நிலையம் வழியாக கப்பலூரிலிருந்து வாடிப்பட்டி பைபாஸ் சாலை வழியாக கொடை ரோடு அங்கிருந்து கொடைக்கானல் மலைக்கு செல்கிறார்கள். அங்கு தாண்டிக்குடியில் 3 நாட்கள் நடைபெறக்கூடிய ஜனநாயகன் படப்பிடிப்பில் பங்கேற்கிறார். தற்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானலுக்கு புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.